श्री सौनकान्वय वयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनितगं तं वेदान्तयुग्म वसीकरणप्रवीणं श्री देगलीच गुरुवर्यमहं प्रपत्ते श्री सौनकान्वय सरिपरिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेशकुरुत्तमपुत्ररत्नं तस्मावाब्धनिगमाटरगस्यजालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपत्ते कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्यपदाशदं शारदमगुणसम्बन्धं वन्दे गोविन्ददेशिकं तोदाटी नगरे वासे कलिरामानुजपदाशदम् ஆதிநாராயண குருசுஷ்யம் கோவிந்தாரிய மகம்பஜேம். இன்று திருப்பாவையின் 15வது பாடல் எல்லே இளங்கிலேயே என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் சற்று வாய் துடுக்கான ஒரு பெண்ணை எழுப்புகின்றார். மேலும் இந்த பாசுரம் நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மிகவும் முக்கியமாக கருதப்படும் ஒரு பாசுரம். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குறியோ, சில்லென்றழையின் மீன் நங்கை மீர் போதருகின்றேன், வள்ளையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போந்தாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொஞ்சானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குறியோ. இந்த பெண் எப்படிப்பட்டவள் என்றால் அனைவருக்கும் மிகவும் எளிமையான இனிமையான பெண். மேலும் எல்லே இளங்கிலேயே என்று கூறுகின்றார். ஏனென்றால் சென்ற பாசுரத்தில், அதாவது 14ஆம் பாசுரத்தில் அந்த பெண்ணினிடம் ஆண்டாள் தாயார் கூறினார், பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று கூறினார். அதை கேட்டு இந்த பெண் பகவானுடைய திருநாமத்தை பாடுகின்றார். அதனால் கிளியை போன்று இனிமையாக பாடுகின்றார். அதனால்தான் எல்லே இளங்கிலேயே என்று கூறுகின்றார். எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குறியோ, இன்னுமா உறங்கிக் கொண்டே இருக்கின்றாய், பொழுது விடிந்து விட்டது, எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குறியோ, சில்லென்றழையின் மீன் நங்கை மேல் போதருகின்றேன். அதாவது அந்த பெண் கூறுகின்றார், ஏற்கனவே மார்கழி மாத குளறு மிகவும் சிலுசிலின் என்று இருக்கின்றது, இதில் நீங்களும் சிறுசிறு என்று பேசுகின்றீர்களே என்று கூறுகின்றார். சில்லென்றழையின் மீன் நங்கை மீர் போதற்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருந்தும். அதாவது ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், நேற்று நீ பேசினாய் அல்லவா, உங்களை அனைவரும் நான் தான் முதலில் வந்து எழுப்புவேன் என்று பேசினாய், ஆனால் இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே என்று கேட்கின்றார். பண்டே உன் வாயிருந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. அதற்கு அந்த பெண் கூறுகின்றார், எல்லாவற்றிலும் வலிமைப்படுத்தவன் நீங்கள்தான், நானேதான் ஆயிடுக, நானே குற்றவாளியாக இருந்துவிட்டு போகின்றேன் என்று கூறுகின்றார். வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போந்தாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். அந்த பெண் கேட்கின்றார், எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்து விட்டார்களா? அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், போந்தார் போந்தெண்ணிக்கொள், அனைவரும் வந்து விட்டார்கள், நீ வேண்டுமானால் வந்து எண்ணிக்கொள், எண்ணிப்பார் என்று கூறுகின்றார். எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொஞ்சானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய். அதாவது வல்லானை கொஞ்சானை, வலிமையான அசுரர்களெல்லாம் கொஞ்சவனையும் மாயனாக இருப்பவனையும் பாட நீ வரமாட்டாயா என்று கூறுகின்றார். மேலும் பஞ்சலட்சம் குடியிலிருந்து ஒரு பெண் வரவில்லை என்றால் கூட ஆண்டாள் தாயாருக்கு மிகவும் வருத்தமாக இருக்குமாம். அதனால் அனைவரையும் சேர்த்து கொண்டு பகவானை சரணமடைய முற்படுகின்றார். ஒரு அழகான முத்துக்களால் ஆன ரத்தினங்கள் பதித்த ஒரு மாலையில் ஒரு முத்து கீழே விழுந்துவிட்டால் கூட அது முற்று பெறாமல் அழகாக இருக்காது. அந்த முத்து இருந்தால்தான் அந்த மாலைக்கு அழகாக இருக்கும். அப்படி அனைத்து பஞ்சலட்சங்குடி பெண்கள் அனைவரையும் அழைத்து கொண்டுதான் பகவானை சரணடைவார். மேலும் இந்த பாசத்துடைய விசேஷ அர்த்தம் என்றால், இந்த பாசரத்தில் தான் அனைத்து இந்த திருப்பாவையினுடைய சாரமே இந்த பாசரத்தில் தான் அடங்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வைஷ்ணவ லட்சணமும் இந்த பாசுரத்தில் அடங்குகின்றது. இந்த பாசுரத்தில் விசேஷ அர்த்தம் என்றால், எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்கின்றியோ. அனைத்து ஆழ்வார்களுக்கும் இளமையாக கருதப்படுபவர் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார்க்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார். மேலும் இந்த பெண் எப்படிப்பட்டவர் என்றால், ததீய சேஷத்துவமாக இருக்கக்கூடிய பெண். அதாவது பகவானுடைய பக்தர்களுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் செய்பவர், பகவானுடைய பக்தர்களுக்கு பாரதந்தரியமாக இருப்பவர்.
அப்படிப்பட்ட பெண் இவள் எதற்காக உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்றால், பகவானுடைய அனைத்து பக்தர்களையும் ஒரு சேர சேவிக்க வேண்டும், அவர்களுடைய திருவடியை சரணடைந்து பகவானை அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்குதியோ? வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. நம்முடைய வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மற்றொருவர் கூறும் குறையை நாம் தாம் செய்த குற்றமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, திருவரங்கத்தில் பராசரப்பட்டர் என்கின்ற நமது பூர்வாச்சாரியர்களுள் ஒருவரான ஒரு சுவாமி வாழ்ந்து வந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், மிகவும் சாந்தமான சுவாமி. ஒரு முறை அவர் பகவானை ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிக்கும் பொழுது ஒருவர் அந்த பராசரப்பட்டரை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். அதற்கு பராசரப்பட்டர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய மோதிரத்தை கழட்டி அவருக்கு சாத்தி அவருக்கு மரியாதை செய்தார். அனைவரும் அதை கவனித்தார்கள். யாருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அனைவரும் கேட்டார்கள், சுவாமி, ஏன் இப்படி செய்தீர்கள்? அவர்கள் உங்களை குறை சொல்லுகின்றார்கள், ஆனால் நீங்கள் அவரை பாராட்டுகின்றீர்களே, அவர்களுக்கு மரியாதை செய்கின்றீர்களே, ஏன் என்று கேட்டார். அதுக்கு சுவாமி பராசரப்பட்டர் கூறினார், நாம் பகவானை சேவிக்கும் பொழுது நம்முடைய குற்றத்தை கூறி அவனை உயர்த்தினால் நாம் சேவிக்க வேண்டும். நான் என்னுடைய குற்றத்தை சொல்ல வேண்டும் என்று அதாவது ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிக்க போவேன். ஆனால் அவருடைய அழகில் மயங்கி என்னுடைய நிலையை மறந்து அதை சொல்லாமல் மறந்து விடுவேன். பல நாள் எனக்கு அது நிறைவேறாத ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த நாள்தான் இவர் மூலம் அது நிறைவேறியது. அதனால்தான் நான் அவருக்கு மரியாதை செய்தேன் என்று மிகவும் சாந்தமாக கூறினார். மேலும் ஒருமுறை பராசரப்பட்டர் கிழக்கு கோவில் கோபுர வாசலாக வந்தார். அப்பொழுது ஸ்ரீ ரங்கநாதர் வேறொரு பிரகாரத்தில் சுற்றி வந்து அவருக்கு திருமஞ்சனம் நேர்ந்தது. அப்பொழுதுதான் இந்த பராசரப்பட்டர் கேட்டார், என்ன என்று புதுசாக ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் நடக்கின்றதே என்று கேட்டார். அதற்கு அந்த பட்டாச்சாரியார்கள் அனைவரும் கூறினார்கள், இன்று பகவானுடைய புறப்பாட்டின் போது ஒரு நாய் குறுக்கே சென்றது. அதனால் ரங்கநாதருக்கு நம்பெருமாளுக்கு தோஷம் வந்துவிட்டது. அதனால் அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்றது சுவாமி என்று சாதித்தார்கள். அதற்கு சுவாமி பராசரப்பட்டர் சாதித்தார், இந்த ஒரு நாள் அந்த நாய் குறுக்கே சென்றதற்காக பகவான் திருமஞ்சனம் செய்து கொள்கின்றாரே, தினமும் இந்த நாய் வந்து அந்த பகவானை சேவிக்கின்றதே, அவர் எத்தனை முறை திருமஞ்சனம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். எவ்வளவு ஞானமாக இருந்தாலும் தன்னை எளிமையாக காட்டிக்கொள்வதுதான் பாகவதர்களுடைய லட்சணம். வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் நீங்கதான். நானேதான் குற்றவாளியாக இருந்துவிட்டு போகின்றேன் என்று அந்த பெண் அந்த குற்றத்தை சாந்தமாக முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கின்றார். வள்ளையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போந்தாய் உனக்கென்ன வெறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்கொள். அதனால் அந்த பெண் கேட்கின்றார், எல்லாரும் போந்தாரோ? அனைத்து பாகவதர்களும் வந்துவிட்டார்களா? கிருஷ்ணனுடைய அனைத்து பக்தர்களும் வந்துவிட்டார்களா என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டாள் தாயார் கூறுகின்றார், போந்தார் போந்தென்னிக்கொள் என்று கூறுகின்றார். வேணுமென்றால் வந்து எண்ணிக்கொள், ஏனென்றால் அனைத்து விதமான பாகவதர்களையும் சேவிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த பெண். ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியான் நல்லவத்தர் வாழுமோர், நான் மறைகளோதுமோர், வில்லுபுத்து வரத்து கோணோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கொதை தமிழ், ஐந்தும் அறியாத மனிதரை மையம் சுமப்பது வம்பு.